ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா தன்னுடைய புருஷன்கிட்ட வந்து நேத்து நீங்க குடுத்து வச்ச 1 லட்சம் பணத்தை காணும்னு சொல்றாங்க. ஒண்ணு அதுக்காக தான் எப்போதும் சொல்றது அலமாரியில வச்சு பூட்டி வைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்துட்டானான்னு கேட்கிறாரு. அவன் என்ன வரலன்னு சொன்ன உடனே அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். நேத்து அவனுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட 5000 பணம் கேட்டான். நான் குடுக்கல. அதனால நம்ம வீட்லயே அவன் கைவரிசை காட்டிட்டானா, அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கால் பண்ணி பார்க்கறாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கன்ஃபார்மா அவன் தான் எடுத்திருப்பான். சரி வா நேரடியா அவன் வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. பார்த்தா அவன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம அப்படியே வாரி வண்டியில போட்டுக்கிட்டு தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நேத்து எதுக்காக என் வீட்ல இருந்து 1 லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டு போனா, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த வேலைக்கார பையன் நான் எடுக்கவே இல்லை, என்ன நம்புங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த முதலாளியம்மா உன் கண்ணு முன்னாடி தானே பீரோவில் பணம் வச்ச, எங்க போனுச்சு அப்போன்னு கேட்கும்போது நீங்க பீரோவில் வைக்கல, கீழே இருக்க கபோர்டில் வச்சிங்க, அங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு போய் பார்க்கறாங்க. அந்த கபோர்டில் பணம் இருக்கு. இவரு நடந்த தப்புக்கு அந்த வேலைக்கார பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நாளைல இருந்து வேலைக்கு வந்துருன்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் ஒரு தடவை நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா அது திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் சார். என் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நான் வேலை செய்ய விரும்பல சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு.